இங்க ஒரு கிராமத்துக்கு நடுவுல இருக்க ஒரு இடத்துல வானத்துல இருந்து ஒரு பெரிய விண்கல் வந்து விழுகுது. அந்த கல்லுல இருந்து ஒரு கெட்ட சக்தி வெளியே வந்து அந்த கிராமத்துக்குள்ள போகுது. அந்த கிராமத்துல இருக்க ஒரு பால்காரு ஒரு மாட்டுல பால் கறக்கிறதுக்காக போவாரு. அந்த கல்லுல இருந்து வெளியே வந்த ஒரு மாய உருவம் அந்த இடத்துக்கு வந்து அந்த பால்கார பயன்படுத்துது. இவருமே பயந்து போய் உட்கார்ந்து இருக்க அந்த கெட்ட சக்தி அவரோட உடம்புக்குள்ள பூந்துருது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்ச இவருமே என்ன நடந்துன்னு தெரியாம ஒரு மாட்டுல வேக வேகமா பாலை கறந்துட்டு கொண்டு போய் ஊத்துறதுக்காக போறாரு. அந்த பாலை வாங்க வந்தவன் அவரோட பக்கெட்டை பார்க்கும்போது பக்கெட் ஃபுல்லா பாலுக்கு பதிலா ஒரே ரத்தமா இருக்கு. இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே பயந்து போய் அங்கிருந்து ஓடிடுறாங்க. சோ இப்ப அந்த ஊரோட சாமியாருக்கும் விஷயம் தெரிஞ்சு அந்த மாட்டை பாக்குறதுக்காக பால்கார வீட்டுக்கு போறாரு. அந்த சாமியார் அந்த மாட்டை பார்த்ததுமே அந்த மாட்டுக்குள்ள கெட்ட சக்தி பூந்திருக்குன்னு சொல்லி அந்த மாட்டை கொல்ல சொல்றாரு. அந்த ஊரோட பண்ணையாரும் அந்த பால்காரனை சம்மதிக்க வைக்கிறதுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த பால்காரனோட அம்மா யாருக்கும் தெரியாம அந்த மாட்டை அவுத்து விட்டுருவாங்க. அந்த பண்ணையாரோட ஆட்களும் மாடு ஓடுறத பார்த்தனியும் அது பின்னாடி வேகமா துரத்திட்டு போறாங்க. ஆக்சுவலா அந்த கெட்ட சக்தி அந்த பால்காரனோட உடம்புக்குள்ள தான் பூந்திருக்கும். அந்த ஊருக்குள்ள விழுந்த விண்கல் ஆராய்ச்சி பண்றதுக்காக நம்ம ஹீரோ அந்த ஊருக்குள்ள வந்துட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஓடி வந்த மாடு கரெக்டா இவங்க குறுக்கால வர இவங்களுமே சைக்கிளை கொண்டு போய் ஒரு மரத்துல விட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோ கூட வந்த போலீஸ் ஆபீசரும் எல்லாரும் எங்க போறீங்கன்னு கேட்க அவங்களுமே மாட்டுல கெட்ட சக்தி இருக்குன்னு அதை கொல்ல சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோமே இது மேல நம்பிக்கை இல்லாதனால அந்த மாட்டை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி அங்க இருக்க சைக்கிள் எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போறான். சோ அந்த மாட்டை துரத்திட்டு வந்தவங்க அந்த மாட்டையுமே பிடிச்சி கொல்லலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோமே உள்ள போந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த மாட்டை காப்பாத்திடுறான்.